ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சில ஸ்டாக்ஸை பற்றி நாம் பேசியிருந்தோம், டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 2 ஸ்டாக் உண்மையிலேயே நல்ல ஜாக்பாட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லை, ஒரு 3 ஸ்டாக் நார்மலான ஒரு ப்ராஃபிட் நாம் பார்த்தோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நாம் இந்த வீடியோடைய எண்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ முதல்ல நாம் இண்டெக்ஸை, அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ட்ரேடு லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது எடுக்கணும், இல்லை இந்த நான் கொடுத்த லெவல்ஸில் ஏதாவது அப்டேட் இல்லை ஏதாவது சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா நான் உடனே என்னுடைய டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த டெலிகிராம் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அட் த பாட்டமில் நீங்கள் அதை பயன்படுத்தி ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம நிஃப்டிக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு இது நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டு. என்னோட முந்தின வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி 21,500 கீழே பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லெவல் தான் அது, அந்த லெவல், இந்த லெவல் 22,500க்கு கீழே, அது கீழே வந்ததுன்னா நான் செல் பண்ண சொன்னேன். ஸோ 21,500 கீழே போன உடனே லோ பார்த்தீங்க அப்படின்னா 22,385 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஃப்ரைடே மட்டும் நாம் நிஃப்டியில் ஒரு 100 புள்ளிக்கும் அதிகமான பாயிண்ட்ஸ் நாம் கேப்சர் பண்ணோம். இப்போ இன்னைக்கு எப்படி நிஃப்டி இருக்கும், என்னுடைய ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் எங்கே இருக்குது என்பதை நாம் இப்போ கொஞ்ச நேரம் பார்க்கலாம். நிஃப்டியுடைய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, இதுதான் நிஃப்டியுடைய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன், அதாவது 22,380 லெவல். இந்த லெவல் தான் நிஃப்டியுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். நிஃப்டிக்கு ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது, அதுதான் இந்த பகுதி. இது நிஃப்டியுடைய மைனர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ட்ரேடு நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த 2 லெவலுக்கு மேலேயும் கீழேயும் நாம் எடுக்க வேண்டியிருக்கு. சப்போஸ் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த, அதாவது 22,470 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நாம் நிஃப்டியை பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள், டார்கெட் அதாவது இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 22,570 லெவல். இது அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் ஏம் பண்ணலாம். சப்போஸ் நிஃப்டி கொஞ்சம் ஸ்லைட் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த 22,380 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நீங்கள் நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் அதே மாதிரி தான், 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 22,280 லெவல். இது அல்டிமேட் டார்கெட். எப்பவும் மைண்டில் வச்சுக்கோங்க, பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டிலில் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் விக்கு டச் பண்ணிட்டு கீழே வந்தோம், அந்த மாதிரி இல்லை. பிகாஸ் நிறைய சமயத்தில் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய் அந்த விக்கு மட்டும் டச் ஆகி க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் கேண்டிலாக இருக்கும். ஸோ அதனால் நாம் வெயிட் பண்ணோம் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டி நல்லா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம்.
ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 48,400 கீழே பிரேக் பண்ணால் நீங்கள் செல் கொடுக்கலாம். டார்கெட் வந்து 100 பாயிண்ட் சொன்னேன். அல்டிமேட் டார்கெட் வந்து 48,100 சொன்னேன். இதுதான் அந்த வீடியோவில் நான் கொடுத்தது. நீங்கள் வேணால் போய் பார்க்கலாம். பட்டு பார்த்தீங்க அப்படின்னா 48,400 பிரேக் பண்ண உடனே பேங்க் நிஃப்டி லோ பார்த்தீங்கன்னா 48,090 வரைக்கும் வந்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்முடைய அந்த ஃபைனல் டார்கெட், அதாவது 48,100 எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக நமக்கு அது ஹிட் ஆகிருக்கு ஃப்ரைடே. ஸோ நிஃப்டியில் ஒரு 100 புள்ளிகள், பேங்க் நிஃப்டியில் ஒரு 300 புள்ளிகளை நாம் மார்க்கெட்டில் கேப்சர் பண்ணோம். இப்போது மண்டே இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் என்பதை நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல பேங்க் நிஃப்டியுடைய சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் எங்கே இருக்குது என்பதை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியுடைய ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலில் இருக்குது, அதாவது 48,370 லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு ட்ரெண்ட் லைன் கூட நாம் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் பேங்க் நிஃப்டி ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தது. பட்டு ஃப்ரைடே பிரேக் ஆகிருக்கு. இன்கேஸ் சப்போஸ் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ட்ரேட் பண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் டவுன் அப்படின்னு நாம் கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா வரக்கூடிய நாட்களில் பேங்க் நிஃப்டி இன்னும் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. அதுதான் இந்த ட்ரெண்ட் லைனில் நான் வந்து சார்ட்டில் வரைஞ்சி காமிச்சிருக்குது. இப்போ நாம் லோவர் டைம் ஃப்ரேமில் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸாக இன்னைக்கு ஆக்ட் பண்ண போகுது. பேங்க் நிஃப்டியில் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண உடனே ஒரு மிகப்பெரிய ஃபால். ஸோ அதனால் நாம் இந்த இடத்த ஒரு ஸ்ட்ராங்கான, அதாவது மைனர் ரெசிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில், அதாவது 48,370 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நாம் பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 48,670லேருந்து 700 வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். இது நிஃப்டியுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் என்பதை நம்ம பார்த்தோம். இன்கேஸ் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்லைட் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓப்பன் ஆகி 48,080 லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நாம் பேங்க் நிஃப்டியை செல்லும் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், டார்கெட் இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,780, அதாவது 750லேருந்து 780 வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு பிக்சர் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் கிடச்சிச்சு அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய சார்ட்லேயும் இந்த ட்ரெண்ட் லைன்ஸை நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. பிரேக் அவுட் ஆன உடனே பை பண்ணுங்க, பிரேக் டவுன் ஆச்சுன்னா இண்டெக்ஸை செல் பண்ணுங்க. ஸோ இப்போது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நல்லா புரிஞ்சிச்சு நாங்கள் நம்புகிறோம். இப்போ நாம் சில இன்ட்ரடே ஸ்டாக்ஸை வந்து நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த இண்டெக்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் வந்தாலோ இல்லை ஏதாவது ட்ரெண்டு மாறினாலோ
நான் வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதை கூட நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாக் வந்து சிஞ்சின். ஸோ இந்த சிஞ்சின் பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ட்ரெண்ட் லைன் இது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. இந்த ஸ்டாக்கு ஃப்ரைடே வந்து பிரேக் ஆக ட்ரை பண்ணுச்சு, பட் முடியல. திருப்பியும் வந்து ஒரு டவுன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெண்ட் லைனை கம்பேர் பண்ணால் ஒரு மைனர் ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இங்கே இருக்குது. ரிஸ்கி ட்ரேடர்ஸ் இன்னைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் பை பண்ணுங்க. ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடர்ஸ் இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடை பண்ணுங்க. ஸோ பை அபவ் 705, ஸ்டாப் லாஸ் 695, டார்கெட் வந்து 711, 716 அண்ட் 730. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் ஏம் பண்ணுங்க. அடுத்த ஸ்டாக் வந்து கிராசிம். ஸோ கிராசிம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இந்த கிராசிம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆயிருக்கு இந்த கிராசிம் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண, பட் முடியல. இன்கேஸ் இன்னைக்கு இந்த ஸ்டாக் இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் நாம் ஷார்ட் அடிக்கலாம். சப்போஸ் அது மிஸ் ஆகி இந்த ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது, அதை பிரேக் பண்ணால் நீங்கள் பையும் பண்ணலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் கிராசிமில் இருக்குது. ஸோ செல் பிலோ 2330, ஸ்டாப் லாஸ் 2355, டார்கெட் 2315, 2300 and 2375. இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் பை பண்ணுங்க. பை அபவ் 2354, ஸ்டாப் லாஸ் 2330, டார்கெட் 2367, 2380, 2400. அடுத்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம். பவர் கிரிட். ஸோ பவர் கிரிட் பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆயிருக்கு, இங்கேருந்து புல் பேக் கூட வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு திருப்பியும் அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு, அதாவது ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்கேஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணால் நாம் ஷார்ட் அடிக்கலாம். சப்போஸ் இங்கே மிஸ் ஆகி இந்த இடத்த பிரேக் பண்ணால் கூட நம்ம பையும் பண்ணலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணால் இந்த இடத்த வந்து இந்த ஸ்டாக் சப்போர்ட்டாக எடுத்து திருப்பியும் இது மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை இதை நீங்கள் செல்லும் பண்ணலாம். ஸோ செல் பில்லோ 291.25, ஸ்டாப் லாஸ் 295, டார்கெட் 290.60, 288.70 and 285. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட். இது கூட இந்த ஸ்டாக் கூட ஒரு அருமையான ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆயிருக்கு பிரேக் பண்ண, பட் முடியல. எப்பெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட போகுதோ செல்லிங் ப்ரெஷர் வருது. ஸோ ஆக்ஷன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் நாம் பை எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு ஹாரிசான்டல் மைனர் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணால் கூட நாம் பை எடுக்கலாம். ரிஸ்கி ட்ரேடர்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் பை பண்ணுங்க. ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடர்ஸ் இதை பிரேக் பண்ணால் பை பண்ணுங்க. ஸோ பை அபவ் 1111, ஸ்டாப் லாஸ் 1095, டார்கெட் 1122, 1135 and 1150. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். ஏசிசி. ஸோ ஏசிசி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மைனர் சப்போர்ட் கிட்ட தான் ட்ரேட் ஆகுது. ஒரு டபுள் டாப் மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலாம். செல் பிலோ 2315, ஸ்டாப் லாஸ் 2340, டார்கெட் 2500, 2484, 2444. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் ஏம் பண்ணலாம்.
ஸோ இன்னைக்கு கொடுத்த நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் 5 பெஸ்ட் ஸ்டாக்கையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்க, பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்க. இப்போ என்னுடைய முந்தின வீடியோவில் சில ஸ்டாக்ஸை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? அதில் எந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு என்பதை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து நான் ஆரோ ஃபார்மா கொடுத்துருந்தேன். ஸோ இதை வந்து நான் வந்து 1100க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். பட் இந்த ஸ்டாக் கொஞ்சம் கேப் அப்படியே இருந்திருக்கு. ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுனால லோ வந்து 1104 ஹை பார்த்தீங்க அப்படின்னா 1137 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்முடைய லாஸ்ட் அண்ட் அல்டிமேட் டார்கெட்டு இந்த ஸ்டாக் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதில் ஒரு 33 புள்ளிகளை நாம் கேப்சர் பண்ணோம் ஃப்ரைடேயில். அதே மாதிரி ஜிஎன்எஃப்சியில் ஒரு 10 புள்ளிகள் 719 729 வரைக்கும் ஜிஎன்எஃப்சி போயிருக்கு. ஸோ இதுவும் நான் வந்து 2 பாசிபிலிட்டி சொன்னேன். இதை பிரேக் பண்ணால் பை பண்ண சொன்னேன், இதை பிரேக் பண்ணால் செல் பண்ண சொன்னேன். ஸோ 2 பாசிபிலிட்டிஸில் பையிங் சைடு வந்து இது ஹிட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் 3 டார்கெட் கொடுத்தேன். ஸோ 733 போகலை. ப்ராபபிளி இன்றைக்கும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இது இன்னும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இது கூட நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. இன்கேஸ் சப்போஸ் இந்த லெவல் வந்தால், அதாவது 719 லெவல் வந்தால் திருப்பியும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் வந்து ஏயு பேங்க். இந்த ஸ்டாக் வந்து நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். 605க்கு கீழே செல் பண்ண சொன்னேன். ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன், அருமையான ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ண உடனே செல் பண்ணாதீங்க. ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இருக்குது, அதையும் பிரேக் பண்ண செல் பண்ண சொன்னேன். இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். பட் லோ பார்த்தீங்க அப்படின்னா 598 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நம்முடைய ஃபஸ்ட்டு டார்கெட்லேருந்து ஒரு 2 புள்ளிகள் எக்ஸ்ட்ராவே கிடச்சிருக்கு. ஸோ இதில் ஒரு 7 புள்ளிகள் நாம் பார்த்தோம். அப்புறம் டிஎல்எஃப் நான் கொடுத்துருந்தேன் பை பண்ண சொல்லி. ஸோ டிஎல்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஹை பார்த்தீங்க அப்படின்னா 911 வரைக்கும் இது போயிருக்கு. ஸோ 899 911 ஒரு 12 புள்ளிகள் இன்டர்டேல நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிகாஸ் இன்னும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. அப்புறம் டாடா கம்யூனிகேஷன் கூட நான் அன்னைக்கு கொடுத்தேன். ஸோ பை பண்ண சொல்லி. ஸோ அருமையான ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் இது ஃபார்ம் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆனால் பை பண்ண சொன்னேன். ஸோ இந்த 3 டார்கெட்டை கொடுத்தேன். ஹை பார்த்தீங்க அப்படின்னா 1765, அதாவது நம்முடைய ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த 2 டார்கெட் கூட இந்த ஸ்டாக்ஸில் தாராளமாக வரலாம். அடுத்த ஸ்டாக் வந்து எம்சிஎக்ஸ் நான் சொல்லியிருந்தேன். 4185க்கு மேலே இந்த லெவல் பிரேக் பண்ணால் நான் பை பண்ண சொன்னேன். ஃபெபினாச்சி ரீட்ரெஸ்மெண்ட்டு அந்த லெவல் காமிச்சு நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ண சொன்னேன். ஸோ அந்த லெவல் பிரேக் பண்ணவுன்னா ஹை பார்த்தீங்க அப்படின்னா 4270 வரைக்கும் இது போயிருக்கு. ஸோ இதில் ஒரு 85 பாயிண்ட்ஸ் நாம் கேப்சர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட செக்டர்ஸிலிருந்து வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் இந்த யூடியூப் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் சைட்லேருந்து ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ். ஸோ உண்மையிலேயே என்ன அது உற்சாகப்படுத்தக்கூடியது. ஸோ மறக்காமல் இதை செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பட் நாட் த லீஸ்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.